வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு உடலை அறிவோம், அதில் இருதயம் என்பதை பற்றிய சிந்தனையை இன்று சிந்தனை செய்ய இருக்கிறோம். இருதயம் என்று சொன்ன உடனேயே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனதில் தோன்றுவது அன்பு என்ற உணர்வு. இருதயம் என்பதை அன்பின் அடையாளமாக நாம் பார்க்கின்றோம். அது எதை அடிப்படையாக கொண்டு அப்படி பார்க்கின்றோம் என்று சொன்னால், அதற்கும் மருத்துவ முறையில் இதற்கு ஏதாவது நிரூபணம் உண்டா என்றால் இல்லை. இது ஆன்மீக ரீதியாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதாவது இருதயம் அமைந்திருக்கக்கூடிய இடம் அந்த நெஞ்சு பகுதியில் சற்று இடது பக்கமாக அமைந்திருக்கிறது அல்லவா? அதை அடிப்படையாக கொண்டு அன்பின் இருப்பிடம் என்று ஆன்மீகத்தில் எந்த இடத்தை குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், அநாகதம் என்ற ஒரு மையம் இருக்கிறது அல்லவா? இந்த உடலில் இருக்கக்கூடிய 7 மையங்களில் அந்த காற்று மையம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சுக்குழி பகுதியிலே அநாகதம் என்ற ஒரு மையம் இருக்கிறது. அந்த மையம்தான் அன்பின் இருப்பிடம், அன்பின் வெளிப்பாடு என்று சொல்லப்படுகிறது. தைரியம் என்பதற்கும் அந்த இடம்தான். பயம் நீங்கும் இடம் அதே இடம்தான். இப்படி பல்வேறு வகையான மன உணர்வுகளை மாற்றக்கூடிய ஒரு மையமாக அந்த அநாகத மையம் விளங்குகிறது அல்லவா? அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த இருதயம் என்று சொன்ன உடனே அது அன்பு என்று அதை நாம் அந்த உணர்வை வெளிப்படுத்துவதாக இங்கு குறிப்பிடப்படுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். சரி, இந்த இருதயத்தை பற்றி இன்று சிந்திப்போம். இப்போ இருதயம் என்பது நமது உடலில், அக உடலில் அதனுடைய பணி என்ன என்று கேட்டால் எல்லோருக்கும் சாதாரணமாக தெரியும். அது இரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது. அது உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் உள்ளே சென்று பாய்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த இரத்த ஓட்டம். இது இந்த ஓட்டங்களிலேயே மிக 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 முக்கியமான ஓட்டமாக இருக்கக்கூடிய ஒன்று. பொதுவாக அதாவது காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்று சாதாரணமாக சொல்லுவோம். அதைவிட ஜீவகாந்த ஓட்டம், உயிர் ஓட்டம் என்று அது இன்னும் மருத்துவ விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட 2 ஓட்டங்களும் இருக்கின்றது. அப்போ இதில் இந்த இரத்த ஓட்டம் என்பது ஒரு அடிப்படையாக உடல் செல்களை புதுப்பிக்கக்கூடியதாகவும் உடல் செல்களுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இது இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இன்றைய சிந்தனையிலே அந்த இரத்தம் என்ற ஒன்றை ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு சேர்த்து அதை சுழன்று வருவதற்கான அந்த குழாய்கள் எவ்வளவு நீளம் இருக்கிறது என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
1,00,000 மீட்டர் அந்த அளவுக்கு அதனால் அளவு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாளைக்கு 15,000 லிட்டர் அந்த இரத்தம் அங்கு உடல் முழுவதும் சுழன்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு அரிய பணியை அது செய்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு செயலாக நாம் பார்க்க முடிகிறது. இது பாருங்கள், அந்த இருதயம் ஒரு நிமிடத்துக்கு 72 முறை சுருங்கி விரியும் அந்த செயலை செய்கிறது. ஒரு நிமிடத்திற்கு 60 நொடிகள் தான். ஆனால் இது ஒரு நிமிடத்துக்கு 72 முறை என்று சொல்லும் பொழுது ஒரு நொடி என்று சொன்னாலே அதை விட வேகமாக இந்த இரத்தம் உடல் முழுவதும் சுழன்று வருகிறது என்று சொல்கிறோம். உடல் முழுவதும் என்றால் மேம்போக்காக உடலில் சுற்றி வருவது அல்ல, உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் இந்த இரத்த ஓட்டம் சென்று பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நொடியிலும் இது உடல் முழுவதும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு எவ்வளவு நுண்ணிய இயக்கம். இந்த உலகத்திலேயே இந்த இரத்த ஓட்டத்தின் இயக்கம் இருக்கிறது அல்லவா, அது மனித மனதின் கற்பனைக்கு எட்டாத ஒரு இயக்கமாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை அது இவ்வாறு சுருங்கி விரிந்து உடல் முழுவதும் சுழன்று வர வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்தது யார்? யாராவது மனிதர்கள் நிர்ணயம் செய்திருக்கிறோமா? இல்லை மருத்துவம் என்ற ஒரு அடிப்படையிலே நமக்கு அந்த குழந்தை பிறப்பை பார்த்த அந்த மருத்துவர் அந்த 72 என்பதை நிர்ணயம் செய்தாரா? இல்லை நமது பெற்றெடுத்த நமது தாய் அதை 72 என்று நிர்ணயம் செய்தார்களா? இல்லை. ஆனால் இப்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம், மருத்துவத்திலே அந்த பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாடி, அது 72 என்று ஒரு நிர்ணயம் செய்கிறார்கள். இதுதான் சாதாரணமாக இருக்க வேண்டும், நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த இருதய துடிப்பு அது 120, 80 என்று இவர்கள் அளவை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த அளவை இந்த மருத்துவம் நிர்ணயம் செய்யவில்லை. அதை நிர்ணயம் செய்தது யார் என்று கேட்டால் அது இந்த உடலினுடைய அறிவு. அப்ப உடலினுடைய அறிவு என்று சொன்னால் இந்த உடலிலே, மனித உடலிலே 3 வகையான அறிவு இருக்கிறது என்று நாம் அடிக்கடி தமிழானந்த யோகத்திலே பல்வேறு சிந்தனைகளிலே சொல்லி வருகிறோம். அது என்ன என்று சொன்னால், ஒன்று நமது 6வது அறிவு என்ற மனம், இன்னொன்று இந்த உடலினுடைய அறிவு. உடலினுடைய அறிவு என்று சொன்னால் எதை சொல்வது? உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அறிவு இருக்கிறது, ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவு இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு செல்களுக்கும் அறிவு இருக்கிறது என்று சொன்னால் செல்களால் ஆனதுதானே உறுப்பு. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அறிவு இருக்கிறது, ஒட்டுமொத்த உடலுக்கும் அறிவு இருக்கிறது. இப்போ இந்த 6வது அறிவாகிய மனிதன் என்று சொல்கிறோமே, அந்த 6வது அறிவை விட மிகவும் நுண்மையான அறிவு என்பது இந்த உடலின் அறிவு, ஒரு தூய்மையான அறிவு என்றே சொல்லலாம். இதற்கும் மேல் கருமையத்தில் அந்த அறிவாகிய தெய்வமே இருக்கிறது என்று சொல்லலாம். சரி, இந்த உடலின் அறிவு என்பதும் அதே இறை அறிவின் ஒரு பகுதி தான் இந்த உடலின் அறிவாக இருக்கிறது. நீங்கள் சாதாரணமாக நாம் தமிழானந்த யோகத்திலே இந்த காந்த தத்துவத்தை அடிக்கடி விளக்கும் பொழுது சொல்லுவோம், அந்த பேரறிவு என்பது இறை அறிவு. அது ஜடப்பொருள்கள் வரும் வரை அதனுடைய அறிவு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அதனுடைய அந்த அறிவு தான் இந்த உடலினுடைய அறிவாக இருக்கிறது.
உயிர் பொருள்களில் வந்த அறிவு என்பதுதான் ஓரறிவு முதல் ஆறறிவு என்று மலர்ந்திருக்கிறது. அப்ப மனிதனிடத்தில் இந்த உடலில் இருக்கக்கூடிய உடலின் அறிவு என்பது அந்த ஜடப்பொருள்களில் மலர்ந்த அந்த இறை அறிவு. சரி, அப்ப இருதயத்துக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு செல்களுக்குமே அறிவு இருக்கிறது. இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது என்று கேட்டால், இதை நாம் இந்த சர்க்கரை நோயை பற்றிய ஒரு சிந்தனை நாம் தமிழானந்த யோகத்திலே கொடுத்திருக்கிறோம். அதில் பேசும் பொழுது நாம் சொல்லியிருக்கிறோம், இந்த குளுக்கோஸ் கெட்ட குளுக்கோஸ் என்று அது செல்களுக்குள்ளாக வருவதற்கு முயற்சி செய்யும்போது அது என்ன செய்கிறது, இந்த செல்கள் அந்த கதவை மூடிக்கொண்டு அந்த குளுக்கோஸை உள்ளே வர விடாமல் தடுக்குது அப்படின்னு சொன்னோமே, அது எப்படி? அப்போ அதுக்கு அறிவு என்று ஒன்று இருந்தால் தானே இது கெட்டது என்பதை உள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய வேறு வேலையை செய்ய முடியும். அப்போ ஒரு செல்லுக்கே அறிவு இருக்கிறதா? இருக்கிறது. கெட்ட குளுக்கோஸ் அப்படின்னு சொன்னால் அந்த கணையம் அந்த ஒரு அவனுடைய அந்த இன்சுலினை சுரக்க மறுக்கிறதே. அப்போ அதற்கு அறிவு இருக்கிறதா? இருக்கிறது. அதுபோல் இந்த இருதயத்துக்கும் அறிவு இருக்கிறது. அந்த அறிவு தான் ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை சுருங்கி விரிந்து இந்த இரத்தத்தை உடல் முழுவதும் சுழற்றி கொண்டு இருக்கிறது. அது அந்த இருதயத்தினுடைய அறிவு என்று நாம் உணர்ந்து கொள்வோம். சரி, இந்த இருதயம் செயல்படுகிறது என்று சொல்லும் பொழுது இப்பொழுதெல்லாம் அந்த இருதயம் என்பதை தனியாக ஒரு அதை மட்டும் விரிவாக படித்து அதை ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஸ்பெஷலைசேஷன் என்று சொல்வார்கள். ஆனால் இது இருதயத்தை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருந்தால் இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியுமா என்றால் முடியாது. என்னென்று சொன்னால், இந்த இருதயமாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், கல்லீரலாக இருக்கட்டும், மண்ணீரலாக இருக்கட்டும், சிறுநீரகமாக இருக்கட்டும், இந்த ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய உறுப்புகளாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுதுதான் ஒவ்வொரு உறுப்பினுடைய அந்த ஆரோக்கியத்தை நாம் மேம்படுத்த முடியும். இதுதான் மாற்று மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் ஒவ்வொரு உறுப்பையும் தனித்தனியாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. எப்பொழுது இதை தனித்தனியாக பிரித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்று வந்ததோ அப்பொழுது இருந்து அந்த விஞ்ஞான மருத்துவத்தால் எந்த நோயையும் முழுமையாக குணப்படுத்தி ஆரோக்கியம் என்பதை முழுமையாக கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இது ஒருங்கிணைந்த பார்வை வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறது. இப்போ இது நாம் இந்த 5 உறுப்புகளையும் சொல்லுகிறோம். இந்த 5 உறுப்புகள் தான் ராஜ உறுப்புகள் என்று சொல்லுகிறோம். அது இந்த 5 பஞ்சபூதங்களுக்கு உரிய உறுப்புகள் என்று சொல்லுகிறோம். இப்போ இதில் இருதயம் என்பது அந்த நெருப்பு என்ற பஞ்சபூதத்தின் தன்மையாக இருக்கக்கூடியது என்பதை அக்குபஞ்ச தத்துவம் உணர்த்துகிறது. சரி, இப்போ இரத்தத்தை உடல் முழுவதும் சுழற்றி கொண்டிருக்கிறது இந்த இருதயம் என்று சொல்கிறோமே, இது உடல் முழுவதும் எதற்கு சுழன்று சென்று வர வேண்டும்? அது என்ன செய்கிறது என்று சொன்னால், அது ஒரு கடத்தியாகத்தான் வேலை செய்கிறது. எதை கடத்துகிறது? ஒவ்வொரு செல்களுக்கும் வேண்டிய பிராணவாயு என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனை கொண்டு சேர்த்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த இரத்த ஓட்டம் தான் செய்கிறது. அது மட்டுமல்ல, இந்த உடல் செல்களுக்கு தேவையான அந்த சக்தி, ஆற்றல், இவற்றை, அதாவது அதற்கு வேண்டிய மினரல்ஸ், விட்டமின்ஸ், கார்போஹைட்ரேட், புரோட்டீன் போன்ற ஒவ்வொரு தாதுக்களையும் ஒவ்வொரு செல்களுக்கும் கொண்டு சேர்த்து அதை கொடுக்கும் பணியை
இந்த இரத்த ஓட்டம்தான் செய்கிறது. அப்படி என்று சொன்னால் இப்போ அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்கிறோமே, அப்போ இந்த இடத்துல நமக்கு உடம்புக்குள்ளாக அந்த பிராணவாயு என்ற ஆக்சிஜன் உள்ளே வருவது என்பதும் அது வெளியேறுகிற அந்த கழிவு கார்பன் என்பதும் அந்த வேலை செய்வது எது? நுரையீரல். அப்போ நுரையீரலின் உதவியோடு தான் இந்த இரத்த ஓட்டத்தில் அந்த ஆக்சிஜனை செல்களுக்கு கொடுத்து விட்டு அங்கிருந்து எடுத்து வரக்கூடிய அந்த கழிவாகிய கார்பனை தூய்மை செய்யக்கூடிய வேலையை நுரையீரல் உதவியோடு தான் இந்த இருதயம் செய்கிறது. அப்போ இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் தொடர்பு இருக்கிறதா? நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இப்போ இன்றைய சிந்தனைகளை பார்க்கிறோம். அசுத்த ரத்தம் என்பது வந்து அந்த நுரையீரல் மேல் பகுதியிலே விழுகிறது. மேலே 2 ஆர்டிகிள்ஸ், கீழே 2 வென்ட்ரிகிள்ஸ் இருக்கு. அந்த ஆர்டிகிளுக்கு வருது. அந்த வந்த ரத்தம் அசுத்த ரத்தம். அது என்ன கொண்டு வந்திருக்கு? ஒவ்வொரு செல்களிலும் இருக்கக்கூடிய உருவாகக்கூடிய அங்கே அந்த கார்பன் கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்த உடனே அது என்ன பண்ணுது? அது நுரையீரலுக்கு அனுப்புகிறது. நுரையீரலுக்குள்ளே போய் ஒரு நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாகவும் சென்று அங்கே என்ன செய்யுது? அந்த கார்பனை எல்லாம் கொடுத்துட்டு அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு மீண்டும் இருதயத்துக்கு வருகிறது. அப்போ இந்த நுரையீரல் ஆக்சிஜனை இழுத்து வச்சிருக்கு. அது இந்த இரத்தத்துக்கு கொடுக்கப்படுகிறது. இரத்தத்தில் இருப்பதை நுரையீரல் எடுத்து அதை வெளியே தள்ளுகிறது. அப்போ நுரையீரல் சரியாக இயங்கும் போது தான் இந்த இருதயம் சரியாக அந்த ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதையும் அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடியதையும் செய்ய முடியும். நுரையீரலோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் என்பதை இங்கு உணர்ந்து கொள்கிறோமா? ஆம், உணர்ந்து கொள்கிறோம். சரி, அடுத்து இப்போது அந்த ஒவ்வொரு தாதுக்களையும் கொண்டு சேர்க்கிறது என்று சொல்கிறோமே, அந்த தாதுக்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், இப்போ நாம் உணவு சாப்பிடுகிறோம். இந்த உணவு என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், இந்த உணவு ரசமாகி இரத்தமாகி என்று மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அப்போ இந்த உணவு தான் இரத்தமாக மாறுகிறது. இப்போ அந்த இரத்தமாக மாறும் பொழுது அந்த இரத்தத்தில் இந்த உணவில் இருக்கக்கூடிய தாதுக்கள், வைட்டமின்கள், புரதம், கார்போஹைட்ரேட், இன்னும் என்னென்ன தேவையானது இருக்கிறதோ அத்தனையும் பிரித்து எடுக்கப்பட்டு அந்த இரத்தம் உற்பத்தி ஆகும்போதே அங்கே அந்த ஒவ்வொரு தாதுக்களும் அதற்குள்ளாக வந்து விடுகிறது. அப்போ அதை கொண்டு சேர்க்கும் பணியை இந்த இருதயம் செய்கிறது என்று சொல்லுகிறோம். சரி, இது எல்லாத்தையும் இந்த இரத்தமாக மாற்றக்கூடிய வேலையை யார் செய்கிறார் என்று சென்று பார்த்தால் அதை செய்யக்கூடிய பணியை மண்ணீரல் செய்கிறது. மண்ணீரல் என்பது இன்றைய மருத்துவத்தில் ஒரு முக்கியமான உறுப்பாக பார்க்கப்படுவது இல்லை. மண்ணீரல் என்பதற்கு ஒரு நிபுணத்துவம் என்பது இல்லை. அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்டே கிடையாது இன்றைய நவீன மருத்துவத்தில். அது சரியாக புரியப்படவில்லை. ஆனால் அக்குப்பஞ்சர் மருத்துவத்திலே இந்த மண்ணீரல் என்பது மிக 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 முக்கியமான உறுப்பு என்று சொல்லப்படுகிறது. இருக்கிறதுலேயே ரொம்ப அதிமுக்கியமான உறுப்பு என்று மண்ணீரலை சொல்லுகிறார்கள். ஆனால் விஞ்ஞான மருத்துவம் மண்ணீரலை அவ்வளவு முக்கியமான உறுப்பாக கருதவில்லை. இங்குதான் அந்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த அதனுடைய சக்ஸஸ் குறையிறதுக்கான காரணமாகவும் நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த உற்பத்தியாகக்கூடிய இரத்தமே தூய்மையானதாக ஆரோக்கியமானதாக அங்கே உற்பத்தி ஆகும்போது தான் அது என்ன செய்யும்? உடலுக்கு தேவையான எல்லா செல்களுக்கு தேவையான அனைத்தையும் கொண்டு சேர்க்க முடியும். அப்போ மண்ணீரலுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அப்போ நல்லா பாருங்கள், இந்த இருதயத்தோடு முதல் நிலையாக அங்கு இணைந்து இயங்கக்கூடிய 2 உறுப்புகள் இந்த மண்ணீரல், நுரையீரல் என்று சொல்லுகிறோம். அதுக்கு அடுத்து எது வரும் அப்படின்னம்னா கல்லீரல் என்பது வரும். அது செகண்ட் பார்ட் ஆஃப் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது 3வது இடத்துல வரும்.
அதுக்கடுத்து என்னாகும், சிறுநீரகமும் வரும். இப்போது இந்த சிறுநீரகம் சரியாக அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த கழிவுகளை எல்லாம் பிரித்து எடுக்கக்கூடிய வேலையை இந்த கல்லீரலும் செய்யும், அதற்கு அடுத்து சிறுநீரகம் செய்யும். அது செய்யலைன்னு சொன்னால் அந்த கழிவுகளெல்லாம் எங்கே தங்கும்? அந்த ரத்தத்திலேயே இருக்கும் அல்லவா? ரத்தத்திலே இருந்துச்சுன்னா அப்போ அது இந்த செல்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த கழிவுகள் அது உடலிலிருந்து வெளியேற்றப்படவில்லை என்று சொன்னால் அந்த ரத்தத்தில் இருந்து மீண்டும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லவா? அப்போ இந்த கல்லீரல் மண்ணீரல் என்பதைக்கு தாண்டி சிறுநீரகமும் இந்த இருதயத்தினுடைய பணியில் அதுவும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது என்பதுதான் முக்கியம். இப்போ இந்த கழிவுகள்லாம் அங்கே தேங்கும் போது என்னாகிறது? அது அந்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறது. அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அந்த அடைப்பை நீக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அது பைபாஸ் சர்ஜரி என்று சொல்கிறோம். இல்லை அந்த அடைப்பை எடுப்பதற்கான மருத்துவம் செய்கிறோம், எத்தனையோ செய்கிறோம். இது ஏற்படுவதற்கு காரணம் என்ன? ஏன் கழிவு தேங்குகிறது என்று சொன்னால் கழிவை வெளியேற்றக்கூடிய அந்த கல்லீரலும் சிறுநீரகமும் சரியாக செயல்படவில்லை என்று சொன்னால் அந்த கழிவுகள் உள்ளே தங்குகிறது. அப்போ இது எல்லாமே ஒரு ஒட்டுமொத்த ஒரு கூட்டு இயக்கமாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறதே தவிர அந்த இருதயம் என்ற அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை அது இருதயத்தின் பாதிப்பு என்று மட்டும் சொல்லக்கூடாது. நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டால் அங்கு இருதயத்தில் பாதிப்பு ஏற்படும். இப்போ என்னென்னா, இப்போது அந்த இருதயம் ஒவ்வொரு செல்களுக்கு கொண்டு போய் கொடுக்கறது மட்டும் இல்லை, இந்த இருதயம் என்பதை பல கோடி செல்களால் தானே ஆகியிருக்கிறது. அப்போ அந்த செல்களுக்கும் என்ன தேவை? ஆக்சிஜன் வேணும், அதுக்கு மினரல்கள் வேணும், அதுக்கு சரியான அந்த ஆற்றல்கள் வேணும் அல்லவா? அப்போ அப்படி இல்லைன்னா அந்த இருதயத்தினுடைய இயக்கமே பாதிக்கப்படுகிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு ஒருங்கிணைந்த பார்வை என்பது பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆன்மீகம் என்ற நிலையில் இதை பார்க்கக்கூடியதாக நாம் இருக்கின்றோம். இப்போது நுரையீரல் சரியாக ஆக்சிஜனை இழுத்து கொடுக்க முடியலன்னு வச்சுக்குவோம். அப்போ எப்படி அந்த ரத்தத்தை சுத்தம் செய்ய முடியும் என்று ஒன்று பார்த்தோம். இந்த நுரையீரல் ஏன் சரியாக செயல்பட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோம்னா, அதற்கு இந்த மண்ணீரலினுடைய டைஜஷன் சரியாகலைன்னு வச்சுக்கோங்க. அங்கே சரியாக இல்லை என்று சொன்னால் அது அங்கே நுரையீரல் சளி என்ற ஒன்று ஏற்பட்டு அது ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய அந்த தன்மை குறைகிறது. அப்போ மண்ணீரலுக்கும் நுரையீரலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இந்த ரெண்டும் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன, இருதயம் பாதிக்கப்படுகிறது. அப்போ ஒரு இருதயத்தினுடைய பாதிப்பு என்பதை இருதயத்தின் பாதிப்பாக மட்டும் பார்க்கக்கூடாது. மற்ற 4 உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பும் இந்த இருதயத்தை பாதிக்கும். சரி, இப்போ இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன என்று உணவு என்று சொல்லுகிறோம். சரி, உணவு சரியில்லைன்னா இதெல்லாம் வருது, உணர்வு சரியில்லைன்னாலும் இதெல்லாம் வரும். அப்போ அந்த அடிப்படையில் பாருங்கள், இந்த இருதயம் என்பதை பாதிக்கக்கூடிய அளவுக்கு முதல்ல 2 உறுப்பு ரொம்ப முக்கியமான உறுப்புன்னு சொன்னோமே, எது? நுரையீரலும் மண்ணீரலும். இந்த 2 உறுப்புகளுக்கு எந்த உணர்வுகள் இந்த உறுப்பை பாதிக்கிறது என்று சொன்னால் கவலையும் துக்கமும் என்பது இந்த 2ஐயும் பாதிக்கக்கூடியது என்று அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்லுகிறது. இப்போ பாருங்கள், பொதுவாக மனிதனிடம் இந்த கவலை துக்கம் என்பது எப்படி இருக்கிறது? 1 மணி நேரம் கவலை, அரை மணி நேரம் கவலை, அரை மணி நேரம் இப்படியா இருக்குது. இந்த கவலை என்பதெல்லாம் காலங்காலமாக மனிதனிடம் இருந்து கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ என்ன ஆகுது? இந்த 2 உறுப்புகளினுடைய பாதிப்புகள், அதனுடைய இயக்கத்தினுடைய குறைபாடுகள், அது என்ன செய்யுது? இந்த இருதயத்தின் பாதிப்புக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ அந்த உணர்வுகளை மாற்ற வேண்டும். உணர்வு அப்படிங்கிறதுல இப்போ அதை அடுத்து பாருங்கள், சினம் என்று சொல்கிறோம். அது என்ன ஆகுது? கல்லீரலை பாதிக்குது. சினம் கூட அப்பப்போ வந்து போகிறது தான். அதே சமயத்தில் இன்னும்
சிறுநீரகம் பாதித்தாலும் பாதிக்கும். அது பயம் என்பது லீஸ்ட். அப்போ இந்த இருதயத்தினுடைய பாதிப்பு அப்படி நேரடியாக இருதயம் பாதிக்கிறதுக்கு எந்த உணர்வு சொல்கிறோம்? பெருமையும் பொறாமையும் என்று சொல்கிறோம். அப்போ இதில் பாருங்கள், அதிகமாக மனிதனிடம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய உணர்வுகள் இந்த துக்கம், கவலை என்பது. அப்போ இந்த கல்லீரல், அதாவது மண்ணீரலும் நுரையீரலும் அங்கு பாதிப்பு என்பது அடிக்கடி ஏற்படக்கூடிய பாதிப்பு. அதனால் இந்த இரத்தத்தில் அந்த ஆக்சிஜன் கிடைக்கக்கூடியதும் அந்த சரியான மினரல்கள் கிடைக்கக்கூடியதும் குறையும் போது அது ஒவ்வொரு செல்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கக்கூடியதும் பாதிக்கப்படுகிறது. அந்த இருதயத்தினுடைய செல்களும் பாதிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் நாம் ஒரு ஒருங்கிணைந்த பார்வையை நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. விஞ்ஞான மருத்துவம் சிந்திக்கிறதோ இல்லையோ, நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இப்போ நாம் எதுக்கு இதை இன்னைக்கு சிந்தனைக்கு இதை நாம் என்னுடைய ஆன்மீகத்தில் இதை சிந்தனை செய்கிறோம் என்று சொன்னால், நமது பார்வை ஒருங்கிணைந்த பார்வையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். எல்லா உணர்வுகளையும் நாம் சமன் செய்தால்தான் இந்த இருதயத்தினுடைய ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க முடியும் என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இந்த சிந்தனையை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சிந்தனை செய்து பாருங்கள். இந்த இருதயம் என்பதில் அது அந்த இருதயம் சுருங்கி விரியக்கூடிய இருதயத்தின் தசைகள் என்று சொல்கிறோமே, அந்த தசைகளில் அதனுடைய அந்த குறைபாடு, இயக்க குறைபாடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய திறனுடைய குறைபாடு என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன ஆகுது, அது அதிகமாக வேகமாக அந்த ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை சுருங்கி விட முடியல அப்படின்னு தளர்ந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன செய்கிறார்கள் இந்த இருதய நிபுணர்கள் என்று சொன்னால், இரத்தத்தை நீத்து போகக்கூடிய மாதிரியான ஒரு மாத்திரைகளை கொடுத்து சுலபமாக அதை வெளியே சுழன்று வருவதாக பண்ணுகிறார்கள். இது எப்படி இருக்குன்னா, அதாவது காலுக்கு தகுந்த மாதிரி செருப்பு வாங்கணும், செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை மாற்றக்கூடாது. இப்போது அந்த இருதயத்தின் தசைகளை என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், அதை உறுதிப்படுத்தி அதை இயங்க வைக்க வேண்டுமே தவிர, அது இயங்க முடியலைங்கிறதுக்காக நம்ம ரத்தத்தினுடைய அந்த விஸ்காசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அடர்த்தித்தன்மையை குறைக்கிறதுக்கான மாத்திரையை கொடுத்துட்றோம். இதை தொடர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறோம். அது காரணம் என்னென்னா, இந்த இருதயத்தின் அந்த தசைகள் தளர்ந்து விட்டது. அப்போ அதை சரியாக இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த தசைகள் என்று சொல்லுகிறோமே, அந்த இருதயத்தின் தசைகள், அந்த தசைகளினுடைய ஆரோக்கியம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று அக்குப்பஞ்ச மருத்துவம் சொல்லுதுன்னா, மண்ணீரலை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறது. தசைகளிலே, அதாவது இப்போ இன்றைக்கி உடம்புல தோல் பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ்ன்னு சொல்கிறோமே, உடம்புல இருக்கக்கூடிய சாதாரண மசில்ஸ் எல்லாமே ஹார்டு மசில்ஸ், அதெல்லாம் கல்லீரல் சம்மந்தப்பட்டது. இந்த நுரையீரலினுடைய அந்த மசில்ஸ் சொல்கிறோம், அந்த உள்ளே இருக்கக்கூடிய வால்வு சொல்கிறோம், இது எல்லாமே இந்த தசைகள், இதெல்லாம் சாஃப்ட் டிஷ்யூஸ், அதாவது சாஃப்ட் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எல்லாத்தையும் மண்ணீரல் தான் அதை கண்காணிக்கிறது. அப்போ மண்ணீரல் குறைபாடு இருக்கும் பொழுது தான் இந்த இது வரும். நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருதயத்தின் தசைகள் வீக் ஆயிரும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இருதய நோய் நிபுணர்கிட்டையே பார்த்து பலன் இல்லை. அதை என்ன பண்ணணும்? மண்ணீரலை ஸ்ட்ரெங்தன் பண்ணோம்னா இந்த இருதயத்தினுடைய அந்த தசைகள் ஸ்ட்ரெங்தன் ஆகும் என்பது அக்குப்பஞ்சர் தத்துவம். அப்போ இன்னைக்கு அந்த பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். நான் சில அனுபவங்கள் கூட இதில் உண்டு. ஒரு எனது அலுவலகத்தில் வேலை பார்த்த ஒரு மகளிர், அவங்களுக்கு வயசு 40 தான் இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி இருதய நோய் என்று அவர்கள் ஒரு பிரபலமான அந்த மருத்துவரிடம் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு முழுமையாக குணமாகவில்லை. இவர்கள் இதுபோல் இந்த மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை ஒரு நாள் நான் அவர்களிடம் பேசி கொண்டிருக்கும்போது
அவர்களுடைய உதடினுடைய அந்த நிலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனஸ், அங்கே இருக்கக்கூடிய அந்த தோல் ஊதியது, அங்கே அடிக்கடி அந்த ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருப்பதை, அது ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ் அல்லவா. அப்போ இவர்களுக்கு மண்ணீரல் சார்ந்த நோய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களான்னு கேட்டால் அவங்க ஹார்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ இருதயத்தினுடைய துடிப்பு சரியாக இல்லை, அதுக்காக ட்ரீட்மெண்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரத்தத்தை, அந்த டென்சிட்டியை குறைக்கிற மாத்திரையிலேருந்து நிறைய மாத்திரைகள் ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்களிடம் நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் இந்த மண்ணீரலை ஸ்ட்ரென்தன் பண்ணால் தான் இதை முழுசாக சரி பண்ண முடியும். நீங்கள் அந்த இருதய சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பத்தாதுன்னு சொன்னோம். சொல்லும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் நிறையா பேரை டாக்டரை பார்த்துட்டு இப்போ தான் சார் நாங்கள் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இது பாட்டு ஓடிக்கிட்டுருக்கு, நீங்கள் போட்டு என்னை குழப்பாதீங்க சார் அப்படின்ட்டாங்க. அப்போ என்னவானா, நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டையும் நிறுத்த வேண்டாம், இந்த மண்ணீரலை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை நான் சொல்கிறேன், அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிற போது அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. அப்பொழுது அவங்களுடைய நண்பர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் மனதில் அந்த கவலை என்பதெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் அப்போ இவங்க ஸ்பிளீனை, அந்த அந்த மண்ணீரல் என்பதை கவனிக்காமல் அப்படியே அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு வருடத்தில் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் வந்து அவர்கள் இறந்து விட்டதையும் நான் கண்கூடாக பார்த்தேன். அப்போ இந்த ஒருங்கிணைந்த பார்வை இல்லைங்கிறது தான் அந்த பிரச்சனை என்பதை உணர்ந்து கொண்டோம். அப்போ இப்போ நாம் என்ன புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா உணர்வுகளும், இப்போது கவலை, துக்கம், பயம், பெருமை, பொறாமை, கோபம், இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் இந்த 5 உறுப்புகளையும் பாதிக்கிறது. இந்த எல்லா உணர்வுகளிலிருந்தும் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு ஆன்மீகம் என்பதும் தியானம் என்பதும் தான் உதவுமே தவிர வேறு எதுவும் உதவாது. அப்போ இன்றைக்கி இருதயம் என்று சொல்கிறோம், இரத்தத்தை சுழற்றி விடுகிறது என்று சொல்கிறோம். ஆனால் அதற்குள்ளாக எவ்வளவு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இருதயத்தில் ரத்தம் போவதும் மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் நுரையீரலினுடைய பங்கு, மண்ணீரலினுடைய பங்கு, கல்லீரலினுடைய பங்கு. அப்போ ஒவ்வொன்றும், இப்போ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது இருதயத்தை பாதிக்கும். நம்ம மருத்துவத்தில் கூட நிறையா பேர் சொல்லுவாங்க, வேறு எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு என்ன சொல்லுவாங்க, ட்ரீட்மெண்ட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு மாசிவ் ஹார்ட் அட்டாக், அதனால் இறந்துட்டார் அப்படின்ட்டுருவாங்க. அது என்ன, எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் கடைசியில் ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறதுனால இறந்து போகிறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த உறுப்பினுடைய பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பு கடைசியில் எங்கே வந்து சேரும், இந்த ரத்தத்துக்கு வந்து ரத்தத்திலிருந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ளாக போகிற ஒவ்வொன்று இந்த இரத்த ஓட்டத்தை இந்த இருதயத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு ஒருங்கிணைந்த பார்வை என்ற ஒரு பார்வை நமக்கு வேண்டும். குறிப்பாக இந்த இருதயம் நேரடியாக பாதிக்கக்கூடியது என்பது எதை அடிப்படையாக கொண்டு என்று சொன்னால், பொறாமை அண்டு பெருமை, இந்த 2 உணர்வுகள் தான் இந்த இருதயத்தை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுதெல்லாம் பொறாமை போடக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஏன், பெருமையை காட்டக்கூடியவர்கள் இருக்கும் வரை பொறாமை என்பது இருக்கும். அப்போ இந்த இடத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம், தேவை, நமது தேவை என்ன, நமது தேவை நிறைவேறுகிறதா என்ற அடிப்படை வாழ்க்கை தத்துவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த வாழ்க்கை இதை இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா ஒரே வழி, இந்த வாழ்க்கை தத்துவம் என்பதில் உள்ள தேவைகளை தேவைகளாக உணர்ந்து கொண்டாலே போதும், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்தரலாம். அதைத்தான் நம்ம தமிழானந்த யோகத்தில் அடிக்கடி என்ன சொல்லி வருகிறோம், வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் 3ஐ நாம் அடிக்கடி மீண்டும் 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 உணர்த்தி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இந்த இருதயம் என்பதை இன்று உடலை அறிவோம் என்ற அடிப்படையில் சிந்தனை செய்திருக்கிறோம். சிந்தனையாக எடுத்து பாருங்கள், ஒரு ஒருங்கிணைந்த பார்வையாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.